அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் நிலையில் 2500 உயர்த்தப்படுகிறது என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சர் ரங்கசாமி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய சூழலில் இதுகுறித்த முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. விவரங்களை வழங்கல். அதாவது புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து முதலாக அவர் பெண்களுக்கு, இந்தியாவிலேயே பெண்களுக்கு தான் முதல் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். அது தற்போது மாதம் அந்த பெண்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது இந்த பட்ஜெட்டானது 2025-26க்கான பட்ஜெட்டானது தற்போது முதலமைச்சர் ரங்கசாமி காலை 9:30 மணிக்கு பேச தொடங்கினார். தற்போது வரை அவர் இந்த பேசி முடிக்கும் நிலையில முதலமைச்சர் ரங்கசாமி மாதந்தோறும் வழங்கப்படும் குடும்ப தலைவிக்கு, அதாவது புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாயிலிருந்து 2025-26ஆம் ஆண்டு நிதியாண்டிற்காக 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கி அவர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். புதுச்சேரியில 2026ஆம் ஆண்டிற்கான தேர்தல் நடைபெற உள்ள நிலையில இது கடைசி முழு பட்ஜெட் என்பதன் காரணமாக பல்வேறு அறிவிப்புகளானது கொடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது இந்த 1000லிருந்து 2500 ரூபாய் மகளிருக்கு உயர்த்தி வழங்கியிருப்பது புதுச்சேரி பெண்களிடையே பெரும் வரவேற்பை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு துறைக்கும் பல்வேறு திட்டங்களும் அறிவிக்கப்பட்டு அந்த வரக்கூடிய நிலையில புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது இந்த 1000 ரூபாயானது தற்போது உயர்த்தி வழங்கியிருக்கிறார். இந்த 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கியிருக்கிறார். புதுச்சேரியில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் அதே போல மழைக்கால நிவாரணமாக 2000 ரூபாய் உயர்த்தி வழங்கியிருக்கிறார். வனம் மற்றும் வனம் இல்லாத பகுதிகளில் 3 லட்சம் மரக்கன்றுகளும், பள்ளிகளில் 2 லட்சம் மரக்கன்றுகளும் அவர் நடப்படும் என அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல குடிமைப்பொருள் வழங்கல் துறையின் மூலமாக இலவச அரிசியுடன் 2 கிலோ கோதுமையும் புதிதாக தற்போது அறிவித்திருக்கிறார். மீனவ பெண்களின் உயிரிழந்தால் ஈமச்சடங்காக 14,000லிருந்து 20,000 உயர்த்தி வழங்கியிருக்கிறார். இப்படி பல்வேறு திட்டங்கள் அவர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதே போல அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வரும் ஆண்டு முதல் 2000 உயர்த்தி வழங்கப்படும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து 2 கோடியிலிருந்து 3 கோடியாக உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிக்கும் இளநிலை மாணவர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.